ஸோ இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை நம்ம நிலாவலிக்கு தாங்க போகிறோம். இந்த ரோடு மெதகமைக்கு தான் டேரெக்டாக போகுது. நம்ம மெதகமைக்கு போயிட்டு மெதகமையிலேருந்து திவிலைக்கு போகணும். திவிலையிலேருந்து செங்கலடி, அதாவது வெட்டிக்குள ரோடு. நாய்கள்லாம் துரத்துது, வேறு லெவலில் இருக்குங்க. ஃபுல்லாக அது பள்ளமான ஒரு இடம். மூட்டல் அடிச்சே வந்து பாருங்க எவ்வளோ பெரிய பென்ட்டு மூட்டர், டேஞ்சரான பென்ட்டுங்க இதெல்லாம். இந்த ஆறு யாருக்கு தெரிஞ்சவங்க பார்த்தீங்கன்னா மறக்காமல் இந்த ஆறு பேர் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்க. இங்கே தான் மெயினாக பஸ்ஸெல்லாம் வரும். 6 to 6:30 தான் பஸ் இருக்கும். பார்த்தீங்கன்னா எல்லாம் ரோட்டில் தான் நிற்பாங்க வேலைக்கு பார்த்துக்கு. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின் டவுன் அப்படின்னு சொன்னால் வேலைக்கு நம்ம திடீர்ல கையில் காசு இல்லை, ஏடிஎம்ல தான் எடுக்கணும். ஓகே, இங்கே போயிட்டு பார்க்கலாம். இன்னும் பெட்ரோல் அடிக்கலை. பெட்ரோல் இன்னைக்கு அடிச்சுக்குவோமா, ஏன் ரிஸ்க் எடுக்க. அதனால எப்பயுமே நடு ரோட்டை சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடுவில் போகிறது ரொம்ப சேஃப் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க. இந்த பக்கம் வயல், இந்த பக்கம் வயல், இந்த பக்கம் எங்கிட்டலாம் இன்னும் அறுவடை செய்யலை. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்ட மாடியெல்லாம் தாண்டி வந்துட்டோம். இப்போ வாக்கரையை நோக்கி போய்க்கிருக்கோம். இன்னும் சரியாக நமக்கு நிலாவலிக்கு இருக்குது. இங்கேருந்து 109 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. கொஞ்சம் அசால்ட்டாக போயிடலாம்னு நினைக்கிறேன். 109 கிலோமீட்டர் தான் இருக்குது. இன்னும் 2.5 hour போகும்னு சொல்லி காட்டுது. 2 hour எடுக்கலாம். அது என்ன கொஞ்சம் தூரம், அதாவது ஓட்ட மாடியில் ஒரு ஹோட்டல்லேருந்து ஒரு ஜூஸ் ஒன்று வாங்கி குடிச்சிட்டேங்க. ஃப்ரூட் ஜூஸ் ஒன்று வாங்கி குடிச்சிட்டேன். சாப்பாடேனா இல்லை, பட் அது போதும். அது பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிக்கும். எனக்கு சாப்பாடு மெயின் சொல்கிறதுக்கு இல்லை. பார்த்தீங்கன்னா பெருசாக சாப்பிடணும்னு சொல்லி அதை பற்றி யோசிக்க மாட்டேன். தண்ணி இருந்தாலே போதும் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் தான். நான் ரொம்ப பசியாக இருந்தாலும் சாப்பிடணும். ஒரு நாளைக்கு 2 நேரம் சாப்பிட்டு பேசாமல் இருப்பேன். பெருசாக பசி வராது. அதனால அந்த கூழ் பார்த்தீங்கன்னா போதும். அப்படியே வீட்டுக்கு போயிட்டு ஒரு கட்டணும். அதோட கடை சாப்பாடெல்லாம் சரிப்பட்டு வராதுங்க. செட்டாகவே ஆக மாட்டேங்குது கடை சாப்பாடு. கொத்து ரைஸ் அதெல்லாம் சாப்பிட்டோன்னா பெருசாக அது என்ன சொல்கிறது, விருப்பம் இல்லாத மாதிரி. அதனாலே கடை சாப்பாடுக்கு பெருசாக விருப்பம் இல்லைண்ணா. இன்றைக்கினா காற்று இல்லை. அன்றைக்கி வரும்போது தெரிஞ்சிருக்கும் இந்த ரோடு எப்படி காற்றுன்னு சொல்லி. ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு அன்றைக்கெல்லாம் வரும்போது. ஓட்டவே முடியலை, 40 கூட வர முடியல, அந்த மாதிரி காற்று. இன்றைக்கி காற்று குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல. இந்த பெண்ட்டை மட்டும் பாருங்க எப்படி ஆகப்பட்ட ஒரு பெண்ட்டுன்னு சொல்லி. இப்படியே மேலே ஏறுமா, ஏறினதோட கீழே இறங்கும். இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய கைவிடப்பட்ட நிலங்கள்லாம் இருக்குது. என்ன விவசாய நிலங்கள்னு தான் நினைக்கிறேன். பாருங்க, விவசாயமும் செய்யலை, ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் சும்மாவே காடாக இருக்குது. தூரத்தில் ஒவ்வொரு வீடு இருக்கும். அங்கே ஒரு வீடு, இங்கே ஒரு வீடு இருக்குது. ஒரு 100 மீட்டர் 200 மீட்டருக்கு ஒருக்கா தான் வீடுகளே இருக்குது. சேர்வில டவுன் தான் இருக்குது முன்னாடி. சேர்விலைக்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கும். நம்ம சேர்விலைக்கு ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். அடாடா, கஷ்டம்னு சொல்ல அவ்வளோ கஷ்டமே இல்லை. இப்போ ஹெல்மெட் போட்டிருக்கனால மட்டும் கழுத்து கொஞ்சம் வலியாக இருந்துச்சு. ஒரே மாதிரி நம்ம நேராகவே தானே பார்த்துருப்போம். அதனால் மட்டும் கழுத்து கொஞ்சம் வலியாக இருந்துச்சு. இப்போ அது கழுத்து வலிச்சு இப்போ பழகிடுச்சு. இப்போ அது பெருசாக அதுவும் வலி இல்லை. வாகரைக்கிட்ட இருக்கும் கைஸ். இந்த ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்கும். அங்கங்கே பெச்சு போட்டிருக்கான். பைக்குங்கிறதுனால நம்ம அங்கங்கே பூந்து போயிடலாம். இதெல்லாம் பழைய காப்பாடு, முன்ன போட்ட காப்பாடுங்க தான். நான் வந்து இவ்வளோ பெச்சு போடுறதுக்கு புதுசாக இன்னொரு காப்பாட்டே அடிச்சிருக்கான் போல. செலவு மிச்சம். இப்போ கொஞ்சம் தூரம் நல்லா இருக்கு ரோட்டு. இன்னும் 1 கிலோமீட்டர் போனதால மறுபடியும் இன்னொரு உடஞ்சிருக்கும். நம்ம வெற்றிகரமாக நம்மளுடைய லொக்கேஷன் நோக்கி போய்கிட்டு இருக்கோம். அப்படி ரோட்டு மட்டும் பாருங்கள். இனி வேகமான போக முடியாது, ஏன்னா குழியாக இருக்கும் ரோட்டு. மெதுவாகவே போய்க்கும். அடாடா பாருங்க, உங்களுக்கு எப்படி இருக்குன்னு மட்டும் சூப்பராக இருக்கு. பார்த்தீங்களா, குளமா ஆறா? அது குளம் தான் நினைக்கிறேன். குளம் தான். குளத்துல
யானை வரும் போல இதுலாம் இதில் போட்டு மூங்கலி போட்டுருவாங்க, மூங்கலிக்கிறேன் கரண்ட் வேலி போட்டுருவாங்க. இதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா நிறைய ஆபர்லாம் பார்க்க முடியும். நமக்கு வாகரைக்கு அந்த பக்கம் போனோம்னா ஃபுல்லாக நிறைய ஆபர் இருக்கு. பாருங்கள் எத்தனை கப்பல் நிப்பாடி இருக்குன்னு மட்டும். இன்னொரு 5-6 கிலோமீட்டர் போனதுக்கு பிறகு ஃபுல்லாக இந்த பக்கம் கடல் தெரியும். கடல் தானே அது ஆபர் தான். ஓகே கேஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம முதல்ல வாகரை முடிகிற இடத்துல இருந்த அண்டில் இப்போ வாகரைக்குள்ளே வந்துட்டோம். வாகரை போலீஸ் ஸ்டேஷன்லாம் தாண்டி வந்துட்டேன். இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா லொக்கேஷனுக்கு நம்ம வீட்டுக்கு இன்னும் ஒரு 86 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது. இந்த வீக்கு 8 லிட்டர் பெட்ரோல் அடிக்கணும். ஏற்கனவே 4 லிட்டர் அடிச்சிட்டேன். இன்னொரு 4 லிட்டர் தான் இருக்குது. இன்றைக்கோ திங்கக்கிழமை. இன்னொரு 6 நாளைக்கு 4 லிட்டர் போதுமா அப்படின்னு தெரியலை. வேலை எதுவும் வந்துட்டோம், அங்கேயும் இங்கேயும் போகணும். அதான் என்ன செய்கிறது. ஓகே, ஏதாவது ஒரு பெட்ரோல் செட்டில் கியூஆர் இல்லாமல் அடிக்க முடிஞ்சு அடிச்சிருக்கோம். நம்ம போன முறை வரும்போது அடித்த பெட்ரோல் செட்டில் அடிக்க முடிஞ்சு அங்கே அடிச்சிக்கலாம். ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க காற்று. இதுக்கு அந்த பக்கம் தான் காற்று போல் சுழல் காற்று மாதிரியே இருக்குது. இப்படியே சொல்லட்டிக்கிட்டு போகுது எல்லாத்தையும். இந்த காற்றுல தான் ஓட்ட பயம். நம்ம ஒரு பக்கம் ஓட்டிட்டு போவோம், அது ஒரு பக்கம் இழுத்துட்டு போவோம். காற்று சத்தமே விளைக்கணும், பயங்கரமாக இருக்கும். இந்த இடத்துல பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த இடத்துல பாருங்க கோயில் ஒன்று இருக்கு பார்த்தீங்களா, சிவன் கோவில். நடு கல்லுக்கு மேலே உச்சியில் வச்சுருக்காங்க வெயிலில். அப்படியே காஞ்சி போன ஒரு மாதிரி இருக்கு. வயல்லாம் செய்யலாம். ஏன் வயல் செய்கிறாங்கன்னா தண்ணி பிரச்சனை இல்லைன்னா ஏதாவது பிரச்சனைகள் வரும். இந்த மாதிரி வெட்ட வெளியான இடத்துங்களில் நம்ம ரைட் பண்ணும்போது தான், அந்த மரங்கள் இல்லாத ரோடுகளில் ரைட் பண்ணும்போது தான் காற்று அது கொஞ்சம் அடித்தாங்கன்னா ரொம்ப பெரிய காற்று மாதிரி இருக்கும். ஸ்கூட்டியெல்லாம் பெருசாக பாறல அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா காற்று கொஞ்சம் அடித்தாலும் ஒரு பக்கம் தள்ளும். அதனால் நிதானமாக பொறுமையாக தான் போகணும், வேகமே தேவை. கொஞ்சம் பஸ் வர மாதிரி இருந்துச்சு. நம்மளுடைய சாப்பாட்டு ஐட்டம் ஒன்று இருந்துச்சு, சோளம். சாரின்னு சொல்லி நிப்பாட்டி வாங்கி சாப்பிட்டு வண்டி எடுத்துகிட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேங்க. இன்னும் நமக்கு பார்த்தீங்கன்னா லொக்கேஷனுக்கு நம்ம வீட்டுக்கு, அதாவது எத்தனை கிலோமீட்டர் இருக்குன்னா இன்னும் 70 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. ஒன்று 70 கிலோமீட்டர் தான் இருக்குது. அதே 1.5 ஹவர் ஆகும்னு சொல்லி கூகுள் மேப் காட்டுது. 1.5 ஹவர்லாம் ஆக வாய்ப்பு இல்லை. எத்தனை மணி காட்டுது? 12 மணிக்கு தான் போய் ரீச் ஆகும்னு சொல்லி காட்டியிருக்கு. ரோட்டு கொஞ்சம் மோசம் வைங்க நினைக்கிறேன், அந்த உடஞ்ச ரோட்டு. அதனால தான், மற்றபடி எதுவும் இல்லை. ஓகே, நம்ம பொறுமையாக போய்க்கலாம். எப்படியும் 1 மணிக்கு தான் போயின்னு நினைக்கிறேன். மூதூருக்கு இன்னும் 30 கிலோமீட்டர் நேராக போக தான் இருக்குது. மூதூருக்கே 30 கிலோமீட்டர் தான் இருக்குது. இடமெல்லாம் சுற்றி பார்க்கலாம் தான். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு சொல்லி. கோயில் தான் நினைக்கிறேன், எல்லாம் கோயில் தான், கோயில் தான். சூப்பரான ஒரு ரோட்டுங்க. சரியான மாதிரி காத்துங்க இந்த நாட்களில். பெருகோல் பக்கம்லாம் வந்து மாட்டிக்காங்க பைக்கில். கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. இவ்வளோ தூரம் ஓட்டிகிட்டு வந்தே எனக்கு கஷ்டமாக இருக்கல. இந்த காற்றுல ஓட்டுறது பார்த்தீங்கன்னா அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. சுழல் காற்றா தெரியல, அப்படியே சுற்றுது காற்று. ஒரு பக்கம் அப்படியே பைக்கு போட்டு தள்ளுது. எப்படி நம்ம ஓட்டுறது? பொறுமையாகவே போய்க்கணும், மெதுவாக போய்க்கணும். வேகம் போகணும்னு சொன்னால் கண்ட்ரோல் அறவே இல்லை. இப்போ நீங்கள் ரோட்டில் போயிருக்கீங்க தானே, சும்மா ஒரு ரோட்டில் போகும்போது வேகமாக ஒரு பஸ் ஒன்று வரும்போது அங்கே ஆப்போசிட்லேருந்து பஸ் ஒன்று வந்ததை கூட நமக்கு ஒரு காற்று ஒன்று அடிப்பட பாருங்க. அந்த மாதிரி இருந்தவாக்கில் அடிப்படுது காற்று. சூறாவளியோ தெரியலை. நான் ஊருக்கு போகும்போதும் அப்படி தான் இருந்துச்சு, வரும்போதும் அப்படி தான் இருக்குது காற்று. குறைஞ்ச மாதிரியே விலங்கலை எனக்குலாம். இப்போ நம்ம சேருவில் வந்துட்டோம். மூதூருக்கு 19 கிலோமீட்டர் தான் இருக்குது. சேருவில் டவுன் ரொம்ப சூப்பராக இருக்குது. நெல் விதைக்கிறதுக்கு தயாராகிட்டாங்க. நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் வயல் உழுதுகிட்டு தான் இருந்தாங்க. இப்போ வேலைலாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நாளில் வந்தோன்னா நெல் விதைச்சி எல்லாம் வளர்ந்துருக்கும். பார்க்க அப்படியே பச்சை பசேல்னு இருக்கும். ரொம்ப அழகாக இருக்குது.
மேலே அந்த விகாரம் ஒன்று கட்டிக்கிருக்காங்க. நானும் பார்க்குறேன், இப்போ ஒரு 5-6 மாதம் அப்படியே தான் இருக்குது. எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லையே. கட்டுறவங்களாம் என்னன்னு தெரியலை. நம்ம இப்போ மூதூர்கிட்ட வந்துட்டோம். இன்னும் மூதூருக்கு ஒரு 5-6 கிலோமீட்டர் இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த இடத்துல கொஞ்சம் காற்று குறவாக இருக்குது. இது பாருங்க, அழகான மாட்டு வண்டி ஒன்று. மாட்டு வண்டிக்கு பின்ன போமா, நல்லா இருக்கு. இது வாரம் மாட்டு வண்டி கைஸ் எப்படி இருக்குன்னு. வயல் உழுதுட்டு போகிறாங்கன்னு நினைக்கிறேன். வயல் உழுதுட்டு போகல, இது ஏதாவது சின்ன சின்ன சாமான் எதுவும் ஏற்றி கொண்டு போகிறதுக்கு அப்படி யூஸ் பண்ணுவாங்க. வயல் உழுதுனா நான் இவ்வளோ நாளைக்கு கண்டதே இல்லை மாடை வச்சு. ஏன்னா ரொம்ப கஷ்டம். அது என்னைக்கு வயல் உழுது முடிகிறது, அவ்வளோ நேரம் வெயிலே இருக்கணும். கேஸ் மாட்டு வண்டி ரேஸ் போகுதுன்னு நினைக்கிறேன். பாருங்க இவ்வளோ மாட்டு வண்டின்ட்டு. என்ன அது ஒன்று பாருங்க, 2 மாட்டு வண்டி, 3-4 மாட்டு வண்டி போகுது. வயல் விழுந்துட்டு போகிறதில்ல, இதெல்லாம் வேற ஏதோ வேலை செஞ்சுட்டு போகிறான். ஓகே கைஸ், நம்ம மூதூருக்கு வந்துட்டோம். மூதூர்லேருந்து நமக்கு இன்னும் ஒரு 40 கிலோமீட்டர் தான் இருக்கும். பெட்ரோல் போலின்னு இது கிவ்வாரெலாம் அடித்தேனே, சாரி. என்ன ஆகுமோ தெரியலையே. மறுபடியும் வேலை கூட போகுதுதான் நினைக்கிறேன். அப்படியே நேராக போனோம்னா மூதூர் டவுன். நம்ம அப்படியே லெஃப்டில் போகணும். இது கொஞ்சம் உடஞ்ச ரோட்டாக தான் இருக்கும், மெதுவாகவே போய்க்கலாம். மூதூர் கடல் பாலம். எத்தனை கப்பல் நிற்கிது இன்னைக்கு? 1 2 3 கப்பல் நிற்கிது காய். அது வந்து பெரிய கப்பல் ஒன்று நிற்கிது பாருங்க. இந்த பக்கம் நிற்கிதா சிகப்பு கலர் ஒன்று. அது வந்து எது சாமா எதிர அந்த கப்பல். இது என்ன கப்பல்னு தெரியல. கிண்ணியாவுக்கு பக்கத்தில் தான் நிற்கணும். இங்கேயும் காற்றா தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி தள்ளுற அளவுக்கு பெரிய காற்று இல்லை, சாதாரண நார்மலாக காற்று. அந்த பக்கம் அப்பா சூறாவளி இப்போ காற்று போல். ஓகே, கிண்ணியாக்கிட்ட வந்துட்டோம் கைஸ். டைம் பார்த்தீங்கன்னா 11:10 ஆகுது காலையில். இப்போ ஸ்லோவாக வந்தனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா இவ்வளோ பெரிய டைம் ஒன்றும் எடுத்துருக்காது. ரொம்பவே ஸ்லோவாக தான் வந்தேன், ஏன்னா சரியான காற்று. அதனால் பீச் ஓரத்தில் போய்க்கிருக்கோம். உங்களுக்கு விளங்கும்னு நினைக்கிறேன். இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல்லாக கடல் தான் மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. நம்ம எப்படியோ ரைட் பண்ணிக்கிருக்கோம். இதுதான் மிகப்பெரிய கடல் பாலம்னு சொல்கிறாங்க. என்னன்னு தெரியல. ஒரு பக்கம் கடலும், இன்னொரு பக்கம் ஆறும் வந்து கலக்கிற ஒரு இடம். ஆறு இந்த பக்கம் இருக்கு, ஆறு அப்படியே வந்து கடலில் கலக்குது பாருங்க. இப்படி இருக்கு. ஆற்றுலையும் மீன் பிடிக்கிறாங்க, கடல்லையும் மீன் பிடிக்கிறாங்க. எப்படி இருக்குன்னு பாருங்க. அடாடா, இயற்கை அழகே அழகுதான். கிண்ணியா அவங்க வந்துட்டோம். கிண்ணியா டவுனே கடல் ஓரத்தில் தான் இருக்கும். பாருங்க, மீன் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. சரியாக 12 மணி ஆக போகுது. வெயிலுங்கிறீங்க, முடிச்சு வெயில் மண்டைக்கு அடிக்குது. இந்த வெயில்லையும் மீன் பிடிக்கிறாங்க தானே. எவ்வளோ கஷ்டம்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். ஒரே ஒரு நாள் நான் மீன் பிடிக்கிறதுக்கு போனேன். மீன் பிடிக்கிறதுக்குன்னா மீன் பிடிக்கிறவங்கள பார்க்குறதுக்கு போனேன். சரியாக 12 மணிக்கு மீன் பிடிச்சாங்க. அப்பா அதோட சாமி, கடலுக்கு மட்டும் இனிமேல் போயிடே கூடாதா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ஒரு நாள் போயிட்டு வந்தேன். இவங்கெல்லாம் பாருங்கள், அதே தொழிலாக செய்கிறவங்களுக்கு இப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். 20 வருஷம் 30 வருஷம் இதே தொழிலே செஞ்சு செஞ்சு அவங்களுக்கு அது ஒரு கஷ்டமாகவே பார்க்குறாங்கல்ல. கிண்ணியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாமே கருவாடுக்கு தான் ஃபேமஸ். கருவாடு தான் எல்லா இடமும் காய வச்சுக்கிட்டு இருப்பாங்க. கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், சின்ன சின்ன கடைகளாக தான் இருக்கும். பெரிய அளவில் பில்டிங் மாதிரியெல்லாம் கட்டியெல்லாம் இல்லை, சும்மா நார்மலாக தான் இருக்கும். ஓகே கேஸ், டைம் பார்த்தீங்கன்னா சரியாக 12 மணி ஆகுது. நான் இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரியாக நம்ம நிலாவளி வீட்டில் தான் இருக்கோம். ஸோ எல்லோரும் பார்த்துருப்பீங்க, என்னடா கிண்ணியாவில் இருந்தால் திடீர்னு இப்போ நிலாவளிக்கு வந்துட்டானா அப்படின்னு சொல்லி. ஆமாங்க, பார்த்தீங்கன்னா கேமராவில் ஃபுல்லாமே சார்ஜ் இல்லாமல் ப்ளஸ் ஹீட்டு அப்படிங்கிறதுனால ஃபுல்லாமே கேமரா டெத் ஆகிடுச்சு. ஸோ அதுக்கு பிறகு வீட்டில் வந்து சார்ஜ் போட்டு தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கேன். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக தாங்க இருக்குது. அவ்வளோ கஷ்டம்ன்ட்டு இல்லை, பட் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. நம்ம பார்த்தீங்கன்னா வெள்ளனையாக வந்ததுனால ஒரு ப்ளஸ்ஸு.
அதோட வெயிலில் மாட்டலை. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா சரியான காற்றுல மாட்டிக்கிட்டோம். அதுதான் பிரச்சனை. இல்லைன்னா நான் எப்படியுமே ஒரு 11 மணிக்கெல்லாம் எப்படியும் வீட்டுக்கு வந்திருப்பேன். சரியான காற்று. அதனால தான் இதுக்கு முன்னாடி அந்த வாங்குற இடத்துலலாம் அவ்வளோ பெரிய காற்று ஒன்று நானும் கண்டதில்லை, காற்றுல மாட்டினதும் இல்லை. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காற்றுல மாட்டிட்டோம். ஒரு சூறாவளியோ தெரியலை, என்னன்னு தெரியலை. பார்த்தீங்கன்னா சரியான காற்றாயிருச்சு. அதனால ஸ்லோவாக வர வேண்டிய ஒரு நிலமை. ஓகேங்க, பரவாயில்ல. அவ்வளோ தூரம் கஷ்டம் எதுவுன்ட்டு இல்லை ஸ்கூட்டியில். என்னை பொறுத்தளவில் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். ஓவர் ஸ்பீடை எதிர்பார்க்கல. அது உங்களுக்கு பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஒரு 55, 60க்குள்ளே போனால் அது லிமிட். அதுக்குள்ளே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அதோட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம எஃபிசெட்டு இல்லைனா R15 எம்டியில் போகிற மாதிரி 100க்கெல்லாம் போகணுன்னு நினச்சோம்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான். பட் இருந்தாலும் பரவாயில்ல, ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. ஓகே, வீடியோ எப்படி இருந்துச்சுன்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு சூப்பரான ஒரு வீடியோ ஒன்று நான் உங்களுக்கு தர்றேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவில் சின்ன சின்ன மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கலாம். ஸோ கண்டிப்பாக பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா பிகினர் தான், எப்படியும் சில மிஸ்டேக்கள் வந்திருக்கும். ஏதாவது அப்டேட் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ ஏதாச்சும் மிஸ்டேக் பண்ணியிருந்தால் அதையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் நீங்கள் சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் அதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதுக்கு முன்னாடி வீடியோவிலலாம் நிறைய பேர் இதை மாற்றுங்க, அப்படி செய்யுங்க, இப்படி செய்யுங்கன்னு சொல்லி நிறைய அட்வைஸ் பண்ணீங்க. ஸோ அதெல்லாம் கேட்டு பார்த்தீங்கன்னா நான் சூப்பரான வீடியோவாக தந்தேன் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். ஓகேங்க, நம்மளுக்கு தொடர்ந்து இதே மாதிரி சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருங்க. ஸோ தொடர்ந்து ஏதாவது பண்ணுவோங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா சில ரைட்லாம் பிளான் இருக்குது. ஓகேங்க, பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். ஓகே ஸ்காட், பாய்.